ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் ஸ்டோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் பார்க்க போகிறோம். இந்த ஆன்மீக பரிகாரம் உங்களுக்கு ரொம்பவே தெரிஞ்சுக்க வேண்டிய பரிகாரம். அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஏப்ரல் மாதத்தில் 2026 இப்போ இருக்குது. அதாவது 2026 ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் இருக்கிறோம். இந்த ஏப்ரல் மாதத்தில் ஏப்ரல் 14ஆம் தேதி ஒரு பயங்கரமான நாளாக வருது. அன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழாண்டு பிறந்ததுக்கு பின்னாடி வரக்கூடிய ஃபஸ்ட்டு சித்திரை மாதத்தில் ஃபஸ்ட்டு திருவிழா. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமாவாசை. நிறைஞ்ச இந்த அமாவாசை வரக்கூடிய அன்னைக்கு கிரகங்கள் நிறைஞ்ச மாதிரி அமைகிறது. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் கிரகங்களால் தலையெழுத்து மாறும். அதாவது பெரிய பெரிய சம்பவங்கள் ஒன்று நடக்க காத்திருக்கு. அந்த சம்பவங்கள் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பலன்களாக ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மிதுனம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு கிரகங்களால் இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. கிரகங்களால் இப்படி பெரிய சம்பவம் நடக்கிறதே இது தடுக்க முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக தடுக்க முடியாது. ஆனால் உஷாராக இருந்து தப்பிக்கொள்ளலாம். ஸோ உஷாராக இருந்து தப்பிக்கொள்ளணும் அப்படிங்கிற நோக்கத்தினால தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பலன்களை ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கிரகங்களால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. இது மிதுன ராசிக்காரங்களுக்கான ஸ்பெஷல் வீடியோ. ஸோ மிதுன ராசிக்காரங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கான பலனை தெரிஞ்சு பலன் பெறுங்க. அதோடு சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி, சித்ரா பௌர்ணமிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த பௌர்ணமிக்கு இணையான ஒரு சிறப்பு அமாவாசைக்கும் இருக்கு. ஸோ சித்ரா அமாவாசை அன்னைக்கு ஆன்மீக ரீதியாக இந்த ஒரு பரிகாரம் செய்தீங்கன்னா, நீங்கள் நினைச்ச காரியம் எதுவாக இருந்தாலும் அந்த காரியம் உங்களுக்கு நடக்கும். ஸோ அந்த காரியம் நடக்கிறதுக்கு என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். முதல்ல சித்திரை அமாவாசையில் செய்யக்கூடிய பரிகாரத்தை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் கிரகங்களால் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற பலன்களை அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். சித்திரை மாதத்தில் அமாவாசை தினமானது ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வர இருக்கு. இந்த வெள்ளிக்கிழமை வரக்கூடிய அமாவாசை திதியை சரியாக பயன்படுத்தினால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீராத பிரச்சனையை சுலபமாக தீர்த்து விடலாம். அதற்கான ஒரு எளிய பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இந்த பரிகாரம் செய்ய ஒரு முக்கியமான பொருள் கொண்டு நீங்கள் முன்கூட்டியே வீட்டில் வைக்க வேண்டும். அதற்காக தான் முன்கூட்டியே இந்த பரிகாரத்தை இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பரிகாரத்திற்கு நமக்கு தேவையான ஒரே ஒரு பொருள் என்னன்னா, பண ஓலை. ஆக்சுவலி கிராமப்புறங்களில் இது சுலபமாக கிடைத்துவிடும். நீங்கள் நகர்ப்புறங்களில் இருந்தீங்கன்னா யாரிடமாவது சொல்லி தான் இந்த பண ஓலையை அமாவாசைக்குள் கொண்டு உங்களுடைய வீட்டில் வைக்க பாருங்கள். அமாவாசை அன்னைக்கு பரிகாரம் செய்ய வசதியாக இருக்கும். அமாவாசை அன்னைக்கு ஃபஸ்ட்டு உங்களுடைய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய முதல் திதி தர்ப்பண படையல் வழிபாடுகள் எல்லாம் முடித்திருங்க. அதுக்கப்புறமேட்டு குலதெய்வத்தை வேண்டி பூஜையில் ஒரு விளக்கை ஏற்றி வைங்க. அதுக்கப்புறம் இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க. வாங்கி எடுத்து வைத்திருக்கக்கூடிய பண ஓலையில் உங்களுடைய பிரச்சனையை ஒரு வரியில் எழுதணும். உதாரணத்திற்கு கடன் தீர வேண்டும் எழுதலாம், கடன் சுமை தீர வேண்டும்னு எழுதலாம், திருமணம் நடக்க வேண்டும்னு எழுதலாம், விரைவில் திருமணம் நடக்க வேண்டும்னு எழுதலாம், வேலை கிடைக்க வேண்டும்னு எழுதலாம், தங்கம் வாங்க வேண்டும், வீடு வாங்க வேண்டும்னு எழுதலாம், இல்லை வேறு ஏதாவது பர்சனல் பிரச்சனை இருந்தாலும் குறிப்பிட்ட அந்த பிரச்சனை விலக வேண்டும் என்று எழுதலாம். இப்படி உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அந்த பண ஓலையில் எழுத வேண்டும். முக்கியமாக இதில் ஒரு சிறப்பு என்னன்னா, பண ஓலையில் எழுதியது யாருக்கும் தெரியக்கூடாது. அதனால் எழுதாத பேனாவில் பனை ஓலையின் மேலே நீங்கள் உங்கள் பிரச்சனையை எழுத வேண்டும். நீங்கள் எழுதியது அடுத்தொரு கண்களுக்கு தெரியக்கூடாது. உங்ககிட்ட எழுதாத பேனா இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னா, அதுக்கு பதிலாக வேப்பங்குச்சி இருக்குல்ல, அதில் எழுதுங்க. இல்லை நெல்லி மரத்து குச்சியில் எழுதுங்க. இல்லைனா மாதுளை மரத்து குச்சியில் எழுதுங்க. எழுதுறது உங்களுக்கே தெரியாது, அந்த மாதிரி தான் நீங்கள் எழுதணும். இது போல் ஏதாவது மரக்குச்சி பயன்படுத்தி கூட பண ஓலையில் உங்களுடைய வேண்டுதலை ஒரு வரியில் எழுதிடலாம். எழுதுனதை என்ன பண்ணணும்னா பூஜரையில் வைத்துடணும். அமாவாசை அன்னைக்கு பண ஓலையில் வேண்டுதலை எழுதி பூஜரையில் வைத்துட்டிங்கன்னா அடுத்த 15 நாள் அந்த ஓலை பூஜரையில் இருக்கட்டும். அடுத்து சித்ரா பௌர்ணமி திதி வரும். அன்னைக்கு இந்த நாளில் பண ஓலையை எடுத்து நிலைவாசலில் கட்ட வேண்டும். மீண்டும் நிலைவாசலில் கட்டினது 15 நாட்கள் அப்படியே இருக்கணும். 15 நாட்கள் அந்த பண ஓலை உங்கள் வீட்டு நிலைவாசலில் இருந்ததுக்கப்புறம் அடுத்து மீண்டு வரக்கூடிய அடுத்த மாதம் அமாவாசை நாளில்
இரவு 9 மணிக்கு அந்த பனை ஓலையை எடுத்து வீட்டுக்கு வெளியே நெருப்பில் கொளுத்து விட வேண்டும். இதை நீங்கள் சரியான முறையில் பின்பற்றி செய்து முடித்து விட்டால் அந்த பனை ஓலையில் என்ன விஷயத்தை எழுதி எடுத்தீங்களோ அந்த வேண்டுதல் நிச்சயம் நடந்துவிடும். இது ஆதி காலத்து பரிகாரம், ஒரு பெரிய பிரபல ஜோதிடரால் சொல்லப்பட்ட பரிகாரம். அதனால தான் உங்களோட இதை நான் ஷேர் பண்ணேன். செலவு எதுவுமே இல்லாமல் உங்களுடைய நன்மைக்காக மட்டுமே இந்த பரிகாரம் சொல்லியிருக்கேன். பனை ஓலையை எடுத்து வர வேண்டும் என்பதற்காக முன்கூட்டியே இந்த பரிகாரமும் சொல்லிட்டேன். இந்த வருடம் பிரபவ வருடம். ஸோ இதில் சித்திரை அமாவாசை அன்னைக்கு இதை நீங்கள் செய்துவிட்டால் உங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ் நிச்சயம் உங்களை வந்து அடையும். இந்த அமாவாசை திதியில் இந்த பரிகாரத்தை செய்ய தவற விட்டிங்கன்னா திரும்ப அடுத்த அமாவாசை வரைக்கும் வெயிட் பண்ணும். அதனால் இந்த அமாவாசையை மிஸ் பண்ணாமல் பரிகாரத்தை செய்து பயன்பெறுங்க. இந்த பரிகாரம் ஒரு சிம்பிளாக இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை தீர்க்கக்கூடிய பரிகாரம். நம்பிக்கையோட பரிகாரத்தை செய்து பயன்பெறுங்க. இப்போ உங்கள் ராசிக்கு பலன்கள் என்ன கிடைக்குங்கிறத வாங்க பார்க்கலாம். இவ்வளோ நேரம் பரிகாரம் பார்த்தீங்க. இப்போ பலன்களை தெரிஞ்சுக்குங்க. ஸோ சமயோகித புத்தியால் தடைகளை தகர்த்தெறிவதில் வல்லவர்களாக மிதுன ராசினியர்கள் செயல்படுவீங்க. இந்த குணத்தோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு பிரபவ வருடம் சித்திரை மாத அமாவாசையில் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் புதன் நீச்சம் பெற்று உச்சம் பெற்ற சுக்கரனோடு இணைந்து நீச்சபங்க ராஜயோக அமைப்பை உருவாக்குகிறார். எனவே இந்த அமாவாசையில் முற்பாதியை காட்டிலும் பிற்பாதி சிறப்பாக இருக்கும் என்பது சொல்லப்பட்டிருக்கு. அமாவாசை தொடக்கத்தில் விரயங்கள் ஏற்பட்டாலும் பிறகு வருமானம் வந்து கொண்டே இருக்கும். தொழில் வளர்ச்சியில் மாற்று இனத்தவர்களுடைய பங்கு அதிகரிக்கும். மங்கள நிகழ்ச்சிகள் மனையில் நடைபெற பலி பிறக்கும். ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்தி ஆரோக்கியத்தை சீராக வைத்து கொண்டீங்கன்னா ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் இருக்காது. ஆரோக்கியத்துக்கு நல்லது. அதனால ஆரோக்கியத்தை சீராக வைத்து கொள்ள இந்த மாதிரி கவனமாக இருக்க வேண்டும். அதுக்கப்புறமா சித்திரை அமாவாசையில் கரெக்டாக குரு சுக்கிர பரிவர்த்தனை இருக்கிறது. உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சுக்கிரன், கலஸ்தர ஸ்தானாதிபதி குரு, இவை இரண்டின் பரிவர்த்தனை ஏற்படுற காலத்தில் நல்ல பலன்கள் நிறைய நடைபெறும். குறிப்பாக பிள்ளைகளுடைய கல்யாண கனவுகளை நனவாக்குவீங்க. தொழில் மற்றும் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றங்கிறது ஏற்படும். நீண்ட நாட்களாக வரவேண்டிய பதவி உயர்வு இப்பொழுது கிடைத்து மகிழ்ச்சி அடைவீங்க. அதோடு தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வந்திணைந்து பொருளாதார நிலை உயர வழிவகுத்து கொடுப்பார். அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான சூழ்நிலை அமையும். அப்புறம் சித்திரை அமாவாசையில் கும்பராசியில் ராகுவும் சிம்ம ராசியில் கேதுவும் சஞ்சரிக்கிறாங்க. உங்கள் ராசிக்கு 3ல் சஞ்சரிக்கக்கூடிய கேதுவால் முன்னேற்ற பாதையில் சில சறுக்கல்கள் வரலாம். அண்ணன் தம்பிகளுக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பொது வாழ்வில் இருப்பவர்கள் வீண் பழிக்க ஆளாக நேரிடும். ராகுவின் சஞ்சாரத்தால் பொன்பொருள் சேர்க்கை உண்டு. புதிய ஒப்பந்தங்களும் உங்களுக்கு உண்டு. அதோடு பூர்வீக சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய யோகமும் உண்டு. தொழில் கூட்டாளிகள் உங்களை விட்டு விலகினாலும் புதியவர்கள் வந்திணைவாங்க. இக்காலத்தில் நீங்கள் நிறைய பொறுப்போடு இருந்தீங்கன்னா வெற்றி உங்களுக்கு. அப்புறம் இந்த அமாவாசையில் மேசராசிக்கு புதன் வருகிறார். அங்குள்ள சூரியனோடு இணைந்து புதத்திய யோகம் உருவாகிறது. உங்கள் ராசிநாதன் புதன் லாபஸ்தானத்திற்கு இப்போ வர்றது இந்த நேரம் அற்புதமான நேரம். தொழில் மற்றும் வியாபாரத்தில் கணிசமான தொகை கைகளில் பொருளோ. பிள்ளைகளுடைய மேற்படிப்பு சம்பந்தமாக எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றி கிடைக்கும். வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்கள்லேருந்து சிலருக்கு அழைப்புகள் வரலாம். அப்படி அழைப்புகள் வரும்போது அதை ஏற்றுக்குங்க. அப்புறம் சித்திரை அமாவாசையில் மிதுன ராசிக்கு குரு வருகிறார். இந்த குரு பயிற்சியின் விளைவாக அவருடைய பார்வை பதியக்கூடிய இடமெல்லாம் புனிதம் அடைகிறது. எனவே பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் கருதி எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றி கிடைக்கும். பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக நல்ல முடிவிற்கு வரும். உங்களுக்கோ உங்கள் உடன்பிறப்புகளுக்கோ வரன்கள் முடிவாகாமல் இருந்தால் இப்பொழுது முடிவாகி மகிழ்ச்சி வழங்கும். அதோடு பூர்வீக சொத்துக்களை பங்கிட்டு கொள்வதில் இருந்த பிரச்சனையும் நீங்கும். தொழிலில் கூட வெற்றி நடை போட முடியும். ஆக மொத்தம் இந்த அமாவாசையிலிருந்து பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு ஆதாயம் தரக்கூடிய தொழில்கள் அதிகம் கிடைக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இடமாற்றம் இனிமை தரும். அந்த விதத்தில் அமையும். கலைஞர்களுக்கு புகழ் கூடும். மாணவ மாணவிகளுக்கு நினைவாற்றல் பழிச்சிடும். பெண்களுக்கு சேமிப்பு உயரும். பயணம் பலன் தரும். ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கு பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்ட பலனையும் தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இந்த வீடியோ நீங்கள் இப்போ பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் உங்களை போல் மிதுன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா பலன் பரிகாரங்கள் எல்லாமே தெரிஞ்சு பயன்பெறட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும்
இதே போல் நம்ம சேனலில் நிறைய அப்டேட்டான வீடியோ வரும். அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.